ஒவ்வொரு இரவிலும் நாளைய நாள் விடியுமோ விடியாதோ என அறியாமல் மரணத்தை மட்டும் கண்முன் கொண்டு வாழ்கிற சில துறவிகள் உண்டு. வாழ்க்கையின் பயணத்தில் எண்ணற்ற மக்களுக்கு நிறைவான பணி செய்து அன்பினால் பங்குகளையெல்லாம் உருவாக்கி வியாகுலங்களையெல்லாம் தங்கள் இதயத்தில் சுமந்து கண்ணியத்தோடும் மாண்போடும் மனிதனை வழி நடத்தி ஒவ்வொரு இரவிலும் தனிமையிலும் வேதனையிலும் தான் பணி செய்த எந்த மக்களுடைய பராமரிப்பும் அன்பும் இல்லாமல் வாழ்கிற துறவிகள் உண்டு. கோடி கோடியாக எடுத்து சென்றான் என சொல்லப்பட்டவர்கள் யாருமற்ற அந்த தனிமையில் இன்றும் தங்களுடைய மக்களை எல்லாம் நினைத்து இறைவேண்டலோடு கடந்து செல்கிறார்கள். அந்த துறவிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஹோலி கிராஸ் மருத்துவக் கல்லூரிக்கு பின்னால் இருக்கிற மூத்த குருக்கள் இல்லத்தில் சென்று சந்தித்து பாருங்கள். அன்பு செய்து வியாகுலத்தை ஏற்று கண்ணியத்தோடு வாழ்கிற குருக்களை காண முடியும். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, இந்த மைய சிந்தனை கொடுத்திருக்கிற ஏக்கமும் தாகமும் மிக அழகானது. கண்ணியத்தோடு நட என்று சொல்கிற வேளையில் ஏதோ நம்முடைய செயல்பாடுகளில் அமைதி இருக்க வேண்டும் என்பதல்ல, இது ஒரு குணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த நற்குணத்தை வாழ்வாக்குவது என்பது சவால் நிறைந்தது. எப்பொழுது ஒருவன் கண்ணியத்தோடு நடக்கிறானோ அவன் வியாகுலங்களை சுமந்தே ஆக வேண்டும். அன்பு செய்யாத அல்லது அன்பை வெளிப்படுத்தாத ஒருவனிடம் கண்ணியம் என்ற அழகிய பண்பு உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய மனங்களில் புரியும் வகையில் மிக யதார்த்தமாக எளிமையாக ஒரு சிந்தனையை விட்டு சொல்கிறேன். சாக்கியர்கள் கோலியர்களுக்கு இடையிலே ரோகிணி என்ற ஒரு ஆறு சலசலத்து ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த ஆற்று நீர் மிக அழகானது. ரோகிணி ஆறு. ஆண்டுதோறும் இரண்டு மக்களுக்கிடையே ஒரு பிரச்சனை. தண்ணீருக்கான உரிமை யாருடையது? சாக்கியர்கள் ஒரு பக்கம், கோலியர்கள் ஒரு பக்கம் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். சாக்கியர்கள் தங்களுடைய ஊர் சேர்ந்து முடிவை எடுக்கிறார்கள், போரை உருவாக்கலாம். போர் புரிந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் வெற்றி அடைவோம், கோலியர்களை வீழ்த்தி விடலாம் என்று ஊர் கூடி முடிவெடுத்து போருக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு இளைஞன் சொல்கிறான், போரெல்லாம் நல்லது கிடையாது, போர் புரிவது தவறு, சண்டையினால் ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாது, சமாதானத்தை முன்னெடுப்போம். ஊர் சொல்கிறார்கள் அதுவெல்லாம் கிடையாது, நமக்கு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நம்மை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது. எனவே கோலியர்களை மிக எளிதாக வெல்ல வேண்டுமானால் போர் ஒன்றுதான் வழிமுறை என்று சொல்கிறார்கள். அந்த இளைஞன் சொல்கிறான், அது சாத்தியம் கிடையாது. சண்டை யாரால் உருவாக்கப்படுகிறது? ஏன் சண்டையிட வேண்டும்? அன்பினால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியாதா? கோலியர்கள் சாக்கியர்கள் தண்ணீருக்காக சண்டையிட்டோம் என சொல்வது தவறாக போய்விடுமே, வேண்டாம் என அறிவுறுத்துகிறான். அப்படியானால் ஊர் அந்த இளைஞனை நடுவில் நிறுத்தி முடிவெடுக்கப் போகிறார்கள். என்ன முடிவு? நீ போருக்கு உடன்படாமல் இருப்பதால் 3 காரியங்கள் உனக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. 1, ஊரோடு சேர்ந்து ஒத்து வாழ்வதாக இருந்தால், ஊரோடு சேர்ந்து போர் புரிவதாக இருந்தால் நீ இந்த ஊரில் நிலைத்திருக்கலாம். இல்லை, 2வது எண்ணம், உன்னுடைய சொத்துக்கள், உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் ஊரால் பறிமுதல் செய்யப்படும், ஊருக்கும் உனக்கும் தொடர்பில்லை. 3வது சிந்தனை, நீ இந்த ஊரோடு ஒத்து வராமல் இருப்பதால் நீ நாடு கடத்தப்படுவாய், அல்லது ஒரு வேளை இங்கிருந்து நீ துரத்தப்படுவாய். அந்த இளைஞன் இறுதி மூச்சு வரை சொல்கிறான், அன்பை முன்னெடுங்கள், அன்பினால் மட்டும்தான் இந்த சமூகத்தை வளர்த்த முடியும், அன்பினால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும், அன்பை முன்னெடுங்கள் என சொல்கிறார். சமூகம் கேட்பதாக இல்லை, போரை மட்டுமே முன்னெடுத்தது. இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் அன்பினால் இந்த உலகை மாற்ற முடியும் என அந்த ஊரை விட்டு கிளம்பியவன் தான் சித்தார்த் என்ற புத்தர். அவருடைய வாழ்க்கை சரித்திரம் இதுதான் மக்களே.
ஊர் சேர்ந்து போர் புரியலாம் என்று சொன்ன வேளையில் வேண்டாம், கண்ணியத்தோடு அன்பினால் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றினார். தொடக்க நூல் நமக்கு அருமையாக சொல்கிறது, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார். அப்படியானால் என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனை நீ ஏற்றத்தாழ்வோடு பார்ப்பது தவறு. என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனை நீ ஒருவேளை சாதிய மனப்பான்மையோடு பார்ப்பது தவறு. என்னுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனை நான் படித்தவன் படிக்காதவன் என வேறுபடுத்தி பார்ப்பது தவறு. என் சாயலால் படைக்கப்பட்ட மனிதனை நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என வேறுபாடுகளை சொல்வது தவறு. இதுதான் இந்த நாளுக்கான மைய சிந்தனை நமக்குள்ளே அழகோடு அறிமுகப்படுத்துவது. ஒரு ஆடினுடைய கவிதை ஒன்று உண்டு. விலை பேசி அல்லாது சந்தையிலே விற்ற ஒரு ஆட்டின் கவிதை என ஒன்று எழுதியிருப்பார்கள். வளர்த்தியவனை விற்று போகிற விலையில் வாங்கியவன் வெட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு சிந்தனை. வளர்த்தியவனை விட்டு போகிற வேளையில் வாங்கியவன் வெட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? பல நேரங்களில் எந்த சமூகம் கண்ணியத்தை வாழ்வாக்க வேண்டுமோ, எந்த ஒரு பங்கு சமூகம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டுமோ, எந்த ஒரு பங்கு சமூகம் நல்வாழ்வை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, எந்த ஒரு பங்கு சமூகம் ஒருவர் மற்றவரை வழிநடத்த வேண்டுமோ, நாமே நலமிக்க எண்ணத்தை கொண்டிருக்காமல் இருந்தால் நம்மை பார்க்கிறவர்கள் ஏளனமாகத்தானே பார்ப்பார்கள். இஞ்ஞாசியருடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லப்படுகிற வேளையில் அளவோடு ஒரு வார்த்தையை சொல்வார்கள். கலை சித்திரம் வாங்கி ரசிக்க கண்ணிரண்டை விற்றாய் என்று சொன்னால் கண்டவர் கைகொட்டி சிரிப்பார் அல்லவா? கலை சித்திரம் வாங்கி ரசிக்க கண்ணிரண்டை விற்றாய் என்று சொன்னால் கண்டவர் கைகொட்டி சிரிப்பார் அல்லவா? எனவே உன்னுடைய கண்களையும் உன்னுடைய எண்ணங்களையும் விற்று கலை சித்திரம் வாங்கி எதை ரசிக்கப் போகிறாய்? இந்த இடத்திலே ஒருவேளை நாம் சிந்திக்கிற நம்முடைய அற்புதமான இந்த வியாகுல் அன்னையினுடைய இந்த திருத்தலம் உருவானதனுடைய இந்த திருத்தலம் அதனுடைய பின்னணியாக இருக்கிற தேவசகாயம் என்ற அற்புத புனிதருடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன சொல்கிறது? தனக்கு கண்ணுக்குன்பாக இருக்கக்கூடிய காவலர்கள் சுட்டு வீழ்த்தக்கூடிய கடைசி தருணம் இருக்கட்டுமே, அவனுடைய குணநலன் அதுதான். அவனுடைய குணநலன் துப்பாக்கியை ஏந்தி நிற்பது. அவனுடைய குணநலன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அவனை சுட்டு வீழ்த்துங்கள். அஞ்சி நிற்கிறார்கள், நடுங்கி நிற்கிறார்கள். ஆனால் தேவசகாயம் அவளோடு பேசிய வார்த்தை மிக அழகானது. உன்னுடைய கடமை அதுவாக இருந்தால் என்னுடைய கடமை உன்னை எதிர்ப்பதல்ல, உன்னை அன்பாக பார்ப்பது. உன்னுடைய கடமையை ஆற்றுவதற்காக அமைந்திருக்கிறாய், ஆனால் நான் என்னுடைய இதயத்தால் உன்னுடைய தோட்டாக்களை தாங்க காத்திருக்கிறேன். எடுப்பாரும் புதைப்பாரும் அழுவாரும் இன்றி இந்த மலையிலிருந்து நான் உருண்டு விழுகிற வேளையில் என் தாய்மடி என்னை தாங்கிக் கொள்ளும். அற்புத வியாகுல மாதாவுடைய அந்த மடியிலே நான் கிடப்பேன் என்ற அந்த உறுதியான எண்ணம் தான் அவருடைய இந்த மலையை புனித மலையாக மாற்றியது. அன்பு செய்ததால், வியாகுலத்தை ஏற்றதால், கண்ணியத்தோடும் மாண்போடும் அவர் நடந்து கொண்டார். என் அன்புக்குரிய உறவுகளே, இந்த உலகம் யாக்கோபு தன் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரையிலான வசனங்களில் சொல்லப்படுவதை தான் வாழ்வாக்குகிறது. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் வேதனையோடு சொல்வார், மனிதர்களே மனிதர்களே, உங்கள் இல்லத்திற்கோ உங்களை காண்பதற்கோ பளபளப்பான ஆடை அணிந்து பொன் மோதிரம் அணிந்து ஒருவர் வந்தார் என்றால் அவரை நீங்கள் பார்க்கிற விதம் எப்படி? அதே உங்கள் இல்லத்தில் அழுக்கு துணி அணிந்து வேலை ஒருவன் வந்தால் உங்கள் கண்கள் எப்படி பார்க்கிறது? யாக்கோபு திருமுகத்திலே சொல்கிறார், கடவுளுடைய படைப்பில் மனிதனை வேறுபடுத்தி பார்க்காமல் இருப்பதுதானே சிறந்த கண்ணியம் என்பதை கற்றுக் கொடுப்பார். கண்ணியத்தோடு வாழ்தல் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நற்பண்பினுடைய உயர்ந்த பண்பு. அந்த பண்பு ஒரு பொழுதும் அடுத்தவரை இழிவாக நினைக்காது. அந்த பண்பு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய பண்பாக இருக்கும். எப்படி வெளிப்படுத்தும்? மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது இறைவசனத்தில் சொல்லப்படுவதை போல, சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீ எதையெல்லாம் செய்தாயோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தாய். அப்படியானால் என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சக மனிதனுக்கு நான் எப்படிப்பட்டதை செய்திருக்கிறேன்? என்னுடைய இதயத்தால் எப்படிப்பட்ட பண்பு நலத்தை கொடுத்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நான் கொடுக்கிற மதிப்பு மரியாதையும் எதை அடிப்படையாக வைத்தது? முல்லா ஒரு பெரிய விருந்துக்கு செல்வார் மக்களே, மிகப்பெரிய விருந்து. அந்த விருந்துக்கு அவர் நுழைகிற வேளையில் பளபளப்பான பெரிய ஒரு ஆடை அணிந்து சொல்வார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பார்கள்.
ஆடை மிக பளபளப்பாக இருக்கும். விருந்துக்கு போனவுடன் வரவேற்றவரை முன்னிருக்கையில் இருக்க வைப்பார்கள். அவர் அங்கு இருந்து கொண்டு வகை வகையான உணவுகள் பரிமாறப்பட்டிருக்கும். அங்கு இருந்த எல்லா பெரியவர்களுடைய அதே வரிசையில் அவரும் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த உணவை எடுத்து ஒரு பிடி எடுத்து வாயில் போடுகிறார். அடுத்த பிடி உணவை எடுத்து தன்னுடைய உடையினுடைய சட்டை பையிலே போடுகிறார். அடுத்த பிடி எடுத்து வாயிலே போடுகிறார். இன்னொரு பிடி உணவை எடுத்து மீண்டும் தன்னுடைய உடையிலே போடுகிறார். பார்ப்பவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பளபளப்பான பெரிய உடை அணிந்து மகிழ்வோடு அந்த முல்லா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் கேட்டார்கள், என்ன நடக்கிறது இங்கே? இப்பெருவிருந்தில் தாங்கள் உணவை ஒருபுறம் வாயிலும் இன்னொரு உணவை எடுத்து உடையிலும் போடுகிறீர்களே. முல்லா சொல்லிக் கொண்டார், நீங்கள் என்னை வரவேற்றது என்னுடைய குணத்தால் அல்ல, என் உடையால். நான் பளபளப்பான ஆடை அணிந்து வந்ததால் நீங்கள் என்னை அருமையாக வரவேற்று கொண்டீர்கள். எனவேதான் உணவு என்பது ஒரு பக்கம் எனக்கும் இன்னொரு பக்கம் என்ற உடைக்கும் கொடுத்தேன். அன்பு உறவுகளை, மனித இதயங்களை தான் பார்க்க வேண்டும். மனித இதயங்களை தான் அன்பு செய்ய வேண்டும். வெற்றி தோல்வி தீர்மானிப்பதை விட அருகில் இருக்கக்கூடிய சக மனிதனை அன்பு செய்கிற உள்ளத்தை ஒரு வீரன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் சிறந்தவன். என்னுடைய தனிப்பட்ட எண்ணங்களை விட ஊருடைய நலமிகு காரியங்களையும் நற்காரியங்களையும் முன்னெடுப்ப கண்ணியத்தோடு நான் நடந்து கொண்டேன் என்ற உயர்ந்த எண்ணம் அழகானது. நீங்கள் எத்தனை வியாகுலங்களை எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் என்னுடைய குணத்தை மாற்ற முடியாது என்பதை இது உலகத்திற்கு பறைசாற்றுகிற நலமிகு எண்ணங்கள் அவசியமானதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பண்புகளை ஆராய்ந்து கொள்ளுங்கள், உங்கள் குணங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை உங்கள் குழந்தைகளிடம் ஒரு பெற்றோரால் வெளிப்படுத்த முடிகிறதா? குழந்தைகள் செய்கிற சிறு சிறு தவறுகளை கண்டவுடன் கோபமும் ஆத்திரம் படுகிற நாம் ஏன் நம்முடைய கண்ணியத்தை இழந்து நிற்கிறோம்? ஏன் நம்முடைய நல்ல பண்பை இழந்து அவரிடம் நாம் உருவாகிக் கொள்கிறோம்? அல்லது ஒருவேளை சமூகத்துடைய பெரியவர்கள் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையின் வழியாக இதை ஏற்றெடுப்பதால் நல்லதுதானே என சிந்தனை இல்லாமல் உடனடியாகவே உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை என நம்முடைய சுயநலம் வெளிப்படுவது எதனால்? அல்லது ஒருவேளை சமூகம் சார்ந்து சிந்திக்கிற வேளையில் இது ஒரு திருத்தலம், இது திருத்தலத்துடைய வளர்ச்சி, இதனுடைய காரியங்கள் என முன்னெடுத்து செல்கிற வேளையில் கண்ணியத்தோடு வியாகுலத்தை ஏற்று நல்லமிகு காரியங்களை சுமந்து பிரசவித்தால் என்ன என அதனுடைய பயணத்தில் நாம் இணையாமல் இருப்பதே அதனால். நம் ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பண்பு நலத்தின் உயர்ந்த பண்பாக கண்ணியத்தோடு நடை என்பதை வாழ்வில் செயல்படுத்துவோம். ஆமேன்.